ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி மஷ்ரூம் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இன்னொரு ஜாரில் மீடியமாக வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி, காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா அதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் பட்டர் ஊற்றிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் மஷ்ரூமும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியமாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. இதில் ஆல்ரெடி மஷ்ரூமில் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி வரும், அது கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதனால் கலரை விட்டு ஓரளவுக்கு சுண்ணோடனே நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம ஆனியன் பேஸ்ட் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு ஊற்றி அதை கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதி வந்த உடனே நம்ம தண்ணி தேவையான அளவு அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர், மஷ்ரூம், கேப்சிகம் அதை நான் 3த்தையுமே நம்ம இதில் கலந்துட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அது நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கொதி வந்த உடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நான் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இட்லி தோசை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.